வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் February 8 இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட லைக்ஸ் தாங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கதிர் வந்துட்டு நேராக வீட்டுக்கு ஓடி வந்து மாயாவையும் ஜானகியும் பார்க்குறாங்க. அப்போ மாயா நேராக கதிரை பார்த்து, கதிர் என்னாச்சு அப்படின்னு கேட்க, கதிர் சொல்கிறாரு, மாயா நான் அந்த கார்த்தியை பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னாச்சு கதிர், அந்த கதிரை கார்த்தியை பிடிச்சிட்டியா அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்கிறாரு, நான் கடைசி நேரத்தில் சொதப்பிட்டேன். கரெக்டாக போயிட்டு கார்த்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இத்தனை நாளும் அந்த மகாலிங்கத்தோட பாதுகாப்பில் தான் அந்த கார்த்தி இருந்திருக்கான். நான் நேராக கார்த்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே போனதோட நான் குருவரனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சரியான நேரத்தில் குருவரன் அங்கே வரும் பொழுது டக்குன்னு என் ஃபோன் ரிங் ஆயிடுச்சு. ஃபோன் சத்தம் கேட்டதோட கார்த்தி அலர்ட் ஆயிட்டான். அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக முயற்சி பண்ணான். ஆனால் நான் எப்படியோ அவனை போயிட்டு பிடிச்சேன். ஆனால் அவன் என்னைய அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு அந்த வீட்டு கதவை சாத்திட்டு அந்த இடத்துலேருந்து ஓடிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, ச்சே என்ன கதிர், இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்திருக்கு, மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு. இந்நேரம் பெரியம்மா மேலே உள்ள தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு மாயா சொல்ல, அப்போ நம்ம ஜானகி சொல்கிறாங்க, மாயா அவங்க இன்னொரும் பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. எத்தனை நாள் அவங்க கார்த்தியை அப்படி ஒழிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கலாம். கண்டிப்பாக அவன் நம்ம கையில் சிக்காமல் இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஜானகி சொல்கிறாங்க. அப்போ நம்ம கதிர் சொல்கிறாரு, அவன் திருந்தவே இல்லை, இன்னமும் கூட தனாவை அப்படின்னு சொல்ல வர. மாயா கேட்குறாங்க, என்ன கதிர் சொன்ன அப்படின்னு. அப்போ கதிர் நினைக்கிறாரு, அவன் தனாவை மறுபடியும் அடைய நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக ஜானகி பெரிய அத்தைக்கும் மாயாவுக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் ரெண்டு பேருமே ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேணாம் அப்படின்னு கதிர் நினைக்கிறாரு. மாயா கேட்குறாங்க, என்ன கதிர் சொல்கிற அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இல்லை மாயா, அந்த கார்த்தியை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரி கதிர் அப்படின்னு சொல்ல, கதிரும் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனாவை காமிக்கிறாங்க. தனா படுத்திருக்கும் பொழுது எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களோட ஒரு கொலுசை காணும். கொலுசை காணுனத்தோட நம்ம தனாவுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. ஏன்னா அந்த கொலுசை அவங்க அப்பா ரகுராம் எடுத்து கொடுத்த கொலுசு. தனா வந்துட்டு எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்காங்க, என் கொலுசு எங்கே போணுச்சு அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம கதிர் இருக்காருல்ல, அவர் ரூம்குள்ளே வராரு. தனா கொலுசை தேடிக்கிட்டு இருக்கிறத கதிர் கவனிக்கிறாரு. அப்போ தனா கொலுசை எங்கே பார்த்தாலும் தேடிட்டு மாடிக்கு கீழே இறங்கி வந்தது தேடுறாங்க. அப்போ பாட்டி நேராக தனாட்ட, தனா என்னாச்சு, என்ன தேடுற அப்படின்னு கேட்க, தனா சொல்கிறாங்க, பாட்டி கொலுசை மிஸ் பண்ணிட்டேன் பாட்டி அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி சொல்கிறாங்க, என்ன தனா சொல்கிற, கொலுசை மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு. அப்போ ரகுராம் வராரு. ரகுராம் வந்ததோட தனா ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரகுராம் கேட்குறாரு, என்ன தனா தேடுற அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் என் பர்த்டேக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடுத்தீங்கல்ல, அந்த கொலுசை மிஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு. அதுக்கு நம்ம ரகுராம் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல விடுதனா, உனக்கு வேறு கொலுசை வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு தனா சொல்கிறாங்க, இல்லைப்பா அந்த கொலுசு நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தது, அதை எப்படிப்பா நான் காணாமல் போயிட்டுன்னு பொறுமையாக இருக்க முடியும், நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்ட்டு தனா எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, தனா கண்டிப்பாக பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கும், நீ ஃபீல் பண்ணாத, எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, காலேஜ் போயிட்டு வரதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தியை மீட் பண்ணிட்டு வந்தேன், அங்கே தான் மிஸ் ஆகிருச்சு போல், நான் போயிட்டு தேடிட்டு வரேன்ப்பா அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருதனா, அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேணாம், நீ போ அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கு அந்த கொலுசு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ரகுராம் சொல்கிறாரு, சரி அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிக்கலாம், நாளைக்கு காலையில் இருந்தாலும் இருக்கும்,
அதோட கண்டிப்பாக அது கொலுசு அப்படிங்கிறதுனால இவ்வளோ நேரம் அங்கே கிடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, யாராவது எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்கிறாங்க, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு, ஆமாம் தனா, கண்டிப்பாக அந்த கொலுசு அவ்வளோ நேரம் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நீ போயிட்டு ரெஸ்ட் எடுமா, வேறு கொலுசு நான் வாங்கி தரேன் அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு படுக்கிறாங்க. அப்போ நம்ம கதிர் படுக்கிறாரு. அப்போ கதிருக்கு ஒரே கவலை. தனா கொலுசை தேடுறதை பார்த்து நம்ம கதிருக்கு கவலையாக இருக்குது. சரி, தனா ரொம்ப ஃபீல் பண்ணுறா, மாமா எடுத்து கொடுத்த கொலுசு அப்படின்னு. சரி, நம்ம போயிட்டு தேடி பார்ப்போம் அப்படின்ட்டு கதிர் அங்கேருந்து லைட் எடுத்துகிட்டு வெளியில் வராரு. நேராக தெருவுக்கு வந்துட்டு எங்கே பார்த்தாலுமே தனாவோட கொலுசு இருக்கா அப்படின்னு தேடுறாரு. 2-3 ஸ்ட்ரீட் தாண்டி போகிறாரு, எங்கேயுமே காணோம். அப்போ ஒரு பையன் வரான். வந்துட்டு, அண்ணா என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, நான் ஒன்றும் தேடலையே அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், உங்களை பார்த்தா எதையோ தேடுற மாதிரி தான் இருக்குது, என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் ஒன்றும் தேடலை, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதோட அந்த பையனும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் கதிர் மறுபடியும் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்க. அப்போ மண்ணில் புதஞ்சி கிடக்கிற கொலுசை நம்ம கதிர் பார்க்குறாரு. அந்த கொலுசை கையில் எடுத்துட்டு, அப்பாடா தனாவோட கொலுசு எப்படியோ கிடச்சிட்டு அப்படின்ட்டு கதிர் நேராக அந்த கொலுசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அந்த கொலுசை நம்ம தனாவோட பெட்டுக்கு கீழே போடுறாரு. போட்டுட்டு படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலை நம்ம தனா தூங்கி கிளம்புறாங்க. தூங்கி கிளம்புனதோட நம்ம கதிர் பார்க்குறாரு, தனா அந்த கொலுசை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு. தனா எந்திரிச்சு போயிட்டு மூஞ்சிக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வராங்க. வெளியில் பார்த்தா அந்த கொலுசு கிடக்கு. அதை பார்த்ததோட நம்ம தனா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கொலுசை கையில் எடுத்துக்கிட்டு, இந்த கொலுசு இந்த ரூமில் தான் கிடந்துச்சா, நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேனே, அப்பா கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்ட்டு தனா இங்கேருந்து ஓடி போய் அப்பா அப்பான்னு கூப்பிட. அப்போ ரகுராம் கேட்குறாரு, சொல்லுமா தனா அப்படின்னு. பாட்டியும் பக்கத்தில் இருக்காங்க. தனா சொல்கிறாங்க, அப்பா நான் கொலுசை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ பாட்டி கேட்குறாங்க, எங்கே தனா இருந்துச்சு கொலுசு அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, பாட்டி ரூமில் தான் இருந்திருக்கு, நான் சரியாக கவனிக்காமல் இருந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, சரி. ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருமதனா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும், அதனால தான் இந்த கொலுசும் அவ்வளோ சீக்கிரம் உனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்கிறாங்க, அப்பா இது நீங்கள் வாங்கி கொடுத்த கொலுசு எங்கே காணாமல் போயிட்டு அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்ப்பா அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, சரிம்மா இந்த கொலுசை போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல தனாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது காலையில் பத்மா வீட்டு வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் நியூஸ் பேப்பர் கொண்டாந்து பத்மா கிட்ட கொடுத்து, நைட்டு கதிர் அண்ணன் என்னமோ தேடினாங்களே கிடச்சிட்டா அப்படின்னு. பத்மா கேட்குறாங்க, கதிரா நைட்டு என்ன தேடினா அப்படின்னு. அந்த பையன் சொல்கிறான், ஆமாம் நேற்று நைட்டு கதிர் அண்ணன் என்னமோ ரோட்டில் தேடிக்கிட்டு இருந்தாரு, என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லலை, அதான் அட்லீஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்கிறாங்க, அவனுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லை, இப்படி தான் அன்டைமில் வெளியில் போவான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பையனும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தனா காதில் வாங்குறாங்க. அப்போ நேற்று நைட்டு கதிர் தான் இந்த கொலுசை கண்டுபிடிச்சி கொண்டாந்து வச்சுருக்கானா அப்படின்ட்டு நம்ம தனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனா நேராக ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு கொலுசை பார்த்துட்டு, என் கொலுசு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்ல கதிர் சொல்கிறாரு, இதைத்தான் நேற்று தேடிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இந்த கொலுசு கிடச்சிட்டு அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, ஆமாம் நேற்று ஃபுல்லாக நான் தேடினேன், இந்த ரூமுக்குள்ளே எங்கேயுமே கொலுசு இல்லை, ஆனால் இப்போ பார்த்தா திடீர்னு கொலுசு இங்கே கிடக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, சரி சரி கொலுசு கிடச்சிட்டுல போட்டுக்க அப்படின்னு. அப்போ நம்ம தனா சரி அப்படின்னு சொல்லிட்டு காலில் போட போகிறாங்க. அப்போ தனா ஒரு பிளான் பண்ணுறாங்க, இந்த கொலுசை நம்ம போடாமல் கதிர் போட்டு விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தனா கொலுசை மாட்டு முழுதிச்சே, என்ன இவ்வளோ டைட்டாக இருக்குது, போடவே முடியல அப்படின்னு சீன் போடுறாங்க. அப்போ கதிர் நான் போட்டு விடவா அப்படின்னு சொல்ல நம்ம தனா டக்குன்னு கொலுசை கதிர்கிட்ட கொடுத்து போட்டு விடு அப்படின்னு சொல்ல கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தனாவோட காலில் கொலுசை போட்டு விடுறாங்க. தனா நேராக கதிரை பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல கதிர் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு. நம்ம தனா வெளிப்படையாகவே அவங்களோட காதலை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் கதிர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க அப்பாவை எதிர்த்து எனக்கு கதிர் கூட தான் வாழ பிடிச்சிருக்குன்னு ஏன் தனா சொல்ல மாட்டேங்கிறா, இதுதான் நம்ம கதிரோட வருத்தமே.
அதனால தான் என்னதான் தனா வந்துட்டு அவங்களோட காதலை வெளிப்படுத்தினாலும் நம்ம கதிர் வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் சேனை சிட் பண்ணி நம்ம ஜானகியையும் மாயாவையும் காமிக்கிறாங்க. ஜானகி வந்துட்டு மாயா கிட்ட வா மாயா போகலாம் அப்படின்னு சொல்ல மாயா கேட்குறாங்க எங்கே பெரியம்மா அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க நம்ம பக்கத்தில் உள்ள சொந்தக்காரங்க ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, அவளை போய் பார்த்துட்டு சீரை செஞ்சுட்டு வரலாம்ட்டு அப்படின்னு. அப்போ பத்மா பாட்டி எல்லாரும் அங்கே வர நம்ம ஜானகி சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட, அத்தை நம்ம சொந்தக்காரவங்க தான், அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா, அதான் அவளுக்கு போயிட்டு இந்த சீரெல்லாம் செஞ்சுட்டு வரலாம்ட்டு கிளம்புறேன் அப்படின்னு. அப்போ பத்மா கேட்குறாங்க அதுக்கு எதுக்கு இவளை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க என்ன பத்மா, இவன் இந்த வீட்டோட மருமக தானே, இவளை கூட்டிகிட்டு போகாமல் எப்படி அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க என்ன இவ இந்த வீட்டோட மருமகளா, இவளை இன்னும் என் மருமகன்னு நான் ஏற்றுக்கவே இல்லை. என் பிள்ளை சீனுக்கு கூட இவளை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள் தான் இவளை மருமகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க இங்கே பாரு பத்மா, சீனுவுக்கு கண்டிப்பாக மாயாவை பிடிக்கும், அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல, என்னதான் சண்டையாக இருந்தாலும் சீனு கண்டிப்பாக மாயாவை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் தான் இவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, சீனுவுக்கு சுத்தமாக இவளை பிடிக்கவே பிடிக்காது. சீனு நேற்று வரேன்னு சொன்னான், ஆனால் இன்னும் அவன் வரல, இன்னைக்கு கண்டிப்பாக வருவான், வந்தத்தோட அவன் இவளை வீட்டை விட்டு துரத்தலைன்னா பார்த்துக்கோ அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க ஓ உங்ககிட்டையும் சொல்லிட்டாரா, நேற்று எனக்கு ஃபோன் பண்ணாரு, இது மாதிரி நான் வரேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. இதை கேட்டதோட மணி சொல்கிறாரு என்னம்மா மாயா அப்படின்னு. அப்போ மாயா டக்குன்னு கண்ணடிக்க அப்போ மணி சொல்கிறாங்க ஆமாம்மா, சீனு என் கூட இருந்தபோது கூட மாயாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், மாயாவை பார்க்க முடியல அப்படின்னு ஒரே மாயா புராணம்தான். ஆனால் நீ தான் பத்மா நினச்சிக்கிட்டு இருக்க சீனு மாயாவை லவ் பண்ணலை அப்படின்னு. ஆனால் சீனு இன்னும் அதே காதலோடு தான் இருக்கான். ஆனால் உனக்கு தான் கொஞ்சம் கூட அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்து சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு பிடிக்கல அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லா நாடகம் போடுறது எனக்கு நல்லா தெரியுது, என் பிள்ளை சீனு வரட்டும் அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு சரி சரி நாங்கள் கிளப்புறோம், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இப்படி தான் தெண்டமாக பேசிக்கிட்டு இருக்கிறது வரும் அப்படின்னு. அப்போ நம்ம ஜானகி சொல்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ பத்மா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க, இந்த மாயா ஃபேனுக்குன்னே நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக இப்படி சொல்லிட்டு போகிறா, கண்டிப்பாக சீனு நம்மளை மீறி இவகிட்ட இப்படி பாசமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேராக நம்ம தனாவை காமிக்கிறாங்க. தனா இங்கேருந்து வராங்க. ரகுராம் கேட்குறாரு தனா எங்கேயும் வெளியில் போறியாமா அப்படின்னு. தனா சொல்கிறாங்க ஆமாப்பா கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம்னு இருக்கேன் அப்படின்னு. ரகுராம் சொல்கிறாரு நீ மட்டும் தனியாக போறியா, நீ மட்டும் தனியாக போக வேணாம், யாரையாவது கூட்டிகிட்டு போமா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு சரி. அப்போ ரகுராம் சொல்கிறாரு சரி மணி எங்கே அப்படின்னு சொல்ல அவரு கடைக்கு போயிட்டாரு. அப்புறமா சிவா எங்கன்னு சொல்ல அவரும் கடைக்கு போயிட்டாரு. வேறு யாருமே வீட்டில் இல்லை தனாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போ நம்ம தனா சொல்கிறாங்க அப்பா பக்கத்தில் தானேப்பா, பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு தான் போகிறேன், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்ப்பா அப்படின்னு. உடனே ரகுராமும் சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்ல இதை கேட்டதோட தனாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ நம்ம தனா வந்துட்டு கதிரோட பைக்கை பார்க்குறாங்க. பார்த்ததோட நம்ம தனா நினைக்கிறாங்க ஓ நீ வீட்டில் தான் இருக்கியா, உன்னை எப்படி வெளியில் வர வைக்கிறது அப்படின்ட்டு நம்ம தனா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கதிர் வெளியில் வராரு. கதிர் இங்கேருந்து வந்துட்டு அவரோட பைக்கை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம தனா இதை பார்த்துட்டு இவனை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. அப்போ கதிர் நினைக்கிறாரு இவ எங்கே போகிறா, ஏற்கனவே அந்த கார்த்தி பல விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னை மிரட்டுறான், இந்த நேரத்தில் இவ எங்கே கிளம்புறா அப்படின்ட்டு கதிர் யோசிக்க. அப்போ நம்ம தனா என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம போவோம், கண்டிப்பாக இவன் வந்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம தனா வந்துட்டு நடந்து போக. அப்போ டக்குன்னு கதிர் நினைக்கிறாரு கார்த்தி வேலை வெளியில் இருக்கான், இவ எங்கே போகிறா அப்படின்ட்டு. நம்ம கதிர் அங்கேருந்து ஓடி வந்து தனா கிட்ட எங்கே போகிற அப்படின்னு சொல்ல தனா சொல்கிறாங்க பக்கத்தில் கோவிலுக்கு தான் போகிறேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு இங்கே பாரு அந்த கார்த்தி வேலை வெளியில் இருக்கான், பிரச்சனை வேற நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நீ வெளியில் போகிறது நல்லது கிடையாது அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க நான் சாமி கும்பிட்றதுக்கு தான் போகிறேன், அங்கே கூட போகக்கூடாதாப்பா அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்கிறாரு சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு.
இது கேட்டதோட தனா சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு, இங்கேயே நில்லு, அட்லீஸ்ட் அத்தைக்காகவாவது என் கூட வா அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும், சரி பைக் எடுத்துகிட்டு வா, ஏதோ நீ கூப்பிட்ற அப்படிங்கிறதுக்காக தான் வரேன் அப்படின்னு. அப்போ கதிர் போயிட்டு பைக் எடுக்க, அப்போ தனா நினைக்கிறாங்க, அப்படா எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி பைக் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு. நம்ம கதிர் போயிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு வர தனா பைக்கில் ஏறுறாங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேருமே சூப்பரான ஒரு சாங்கை போடுறாங்க. அப்போ நம்ம தனா நினைக்கிறாங்க, கதிர் இந்த அளவுக்கு நம்ம மேலே பாசமாக இருக்கான், ஆனால் இவனோட பாசத்தை நம்ம கொஞ்சம் கூட மதிக்காமல் இருந்துட்டோமே அப்படின்னு தனா ரொம்ப கவலைப்பட, கார்த்தி எப்போ வேணாலும் வந்து நம்மள்கிட்ட வம்பு வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம கதிர் பயந்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு பார்த்து ஒரு பைக்கு கிட்ட வந்து கதிரோட பைக்கில் வந்து இடிக்குது. அப்போ கதிர் வந்துட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு, என்னண்ணா இது அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, ஏய் யாரா நீ அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, சாரிண்ணா தெரியாமல் பைக்கை கொண்டாந்து இடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ வேணுக்கும்னே பைக்கை கொண்டாந்து இடிக்கிறியா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, இது எல்லாமே அந்த கார்த்தியோட திட்டம் தான். நம்ம கார்த்தியை மகாலிங்கம் இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறாரு. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த இடத்துல நீ இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால நீ பயப்படாது. அதோட அந்த கதிர் உன்னை கண்டுபிடிச்ச விஷயத்த புவனேஸ்வரி கிட்ட சொல்லாத, அப்புறம் அவங்க என்னதான் பேசுவாங்க, அவங்க கிட்ட ஏற்கனவே வாங்கின அடி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு. உடனே கார்த்தியும், சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு. அதுக்கு மகாலிங்க கேட்குறாரு, என்ன ஹெல்ப் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் மேலே கை வைப்பான், அவனுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும், அவன் கை கால் மட்டும் உடையிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. உடனே மகாலிங்கம் சொல்கிறாரு, சரி நான் ஒரு 4 ரவுடிகளை அனுப்பி அந்த கதிரோட கை காலை முறிச்சு விடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, அதோட இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை பற்றி அத்தைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட அந்த மகாலிங்கம் சொல்கிறாரு, அதெல்லாம் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு தெரிஞ்சால் ஏன் மேலே தான் கோவப்படுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் அதனால தான் அந்த ரவுடிங்க கதிர்கிட்ட தேவையில்லாமல் வம்பு வளர்க்குறாங்க. அப்போ நம்ம தனா கேட்குறாங்க, ஏய் யார்ரா நீங்கள் எதுக்குடா வம்பு வளர்க்குறீங்க அப்படின்னு. அப்போ ஒரு ரவுடி, ஏய் நீ யார்ரி அப்படின்ட்டு ஒரு கட்டை எடுத்து தனாவை அடிக்க வர கார்த்தி டக்குன்னு தடுக்கிறாரு. கார்த்தியோட கையில் அடிபட்டுருது. நிறைய ரவுடிங்க சேர்ந்து கதிரை அடிக்கிறாங்க. கதிரை வந்து அடித்து கீழே தள்ளுறாங்க. இதை பார்த்ததோட தனா கத்துறாங்க, ஐயோ யாராவது காப்பாற்ற வாங்கலை அப்படின்னு. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க, ஐயோ ரகுராமோட மருமகனை அடிக்கிறாங்க, ஓடி வாங்கடா அப்படின்ட்டு ஓடி வந்து கதிரை காப்பாற்றுறாங்க. அந்த ரவுடிகள் ஓடி போயிடுறாங்க. கதிரோட கை கால்லாம் செமையாக அடிபட்டுருக்கு. மயங்கி விழுகிறாரு கதிர். இதை பார்த்ததோட தனா அதிர்ச்சியாகி கதிரை தூக்கிக்கிட்டே நேராக ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. நேராக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.